முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த 39 தொகுதியிலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் 10 தொகுதியில் பாஜக 2ஆம் இடமும் 29 தொகுதியில் அதிமுக 2ஆம் இடமும் பிடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி என்று தெரிவித்திருக்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் கொள்கைகளுக்காக வாழ்வோம், எது வந்தாலும் ஏற்போம் என்று இந்த தேர்தலில் களமிறங்கியது அதிமுக என்றும் அதை எதிர்நோக்கியே அதிமுக களம் கண்டது என்றும் அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி என்றும் தெரிவித்திருக்கிறார். நெடிய அரசியல் பயணத்தில் வெயிலிலும் நிழலும் கொள்கை போராளிகளுக்கு என்றென்றும் எப்போதும் அது சமமே என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதிமுக வீழ்த்த முடியாத மக்கள் பேரியக்கம் என்பது மீண்டும் ஒருமுறை நிறுவனமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில், காட்டிலே ஓடும் முயலை குறி தவறாது கொன்ற அம்பை விட யானையின் மேல் குறிவைத்து தவறிப்போன வேலை தாக்குதல் வீரனுக்கு அழகாகும் என்று திருவள்ளூருடைய பொது வாழ்வு இலக்கணத்திற்கு ஏற்ப இந்த தேர்தலை கனநேர சிறிய வெற்றிக்காக அல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வெற்றிக்காக துணிவுடன் எதிர்கொண்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். தனித்து நின்றும் கொள்கை வீரர்களாக தலை நிமிர்ந்து நிற்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகார பலம் படைத்தவர்கள் நிழலில் மக்கள் நலனையும் மாநிலத்தின் பெருமையும் இழக்காமல் பதவி என்பது எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு பணியாற்ற ஒரு பாதையை தவிர எல்லா நேரத்திலும் கொள்கை சிங்கங்களாகவே அரசியல் களமாடும் என்பதை இந்த தேர்தல் உலகுக்கு உரக்க சொல்லியிருக்கிறது என்றும், இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளவுதான் என்று 1980, 2004 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் போது, 1996 சட்டமன்ற தேர்தல் முடிவின் போதும், ஏன் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் நாம் கதை முடிந்ததாக ஆருடம் கூறி ஆனந்தப்பட்டவர்களின் அகங்காரத்தை முறியடித்த பெருமை கழக உடன்பிறப்புகளுக்கு உண்டு என்றும், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக கூட்டணி 75 இடங்களை பெற்று நாம் யார் என்பதை உலகிற்கு காட்டினோம் என்றும், இந்த தேர்தல் முடிவுகள் நம்மை சோர்வடைய செய்யாது, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்றும், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இதுநாள் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகளை மனதில் கொண்டு நம் கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது அல்லும் பகலும் அயராது உழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களின் திருப்பாதம் பணிகிறேன் என்றும், உங்களுடைய உழைப்புக்கும் தியாகத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகின்றேன் என்று கண் கலங்குகிறேன். இன்னும் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் பணியாற்றி நீங்கள் தலை நிமிர்ந்து வெற்றி நடை போட உறுதி ஏற்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை பாசத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தற்போது நடந்த தேர்தலை பொறுத்தவரையில் வாக்கு எண்ணிக்கை முடிவில் தமிழகத்தில் 39 இடங்களிலும் திமுக வெற்றி பெற இருக்கின்றது, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. 29 இடங்களில் அதிமுக 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். மற்ற 10 இடங்களில் பாஜக 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி தொண்டர்களுக்கு அறிக்கையின் வாயிலாக வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்.